இவர் ஒரு புதுவிதமான ஸ்பைசி ஃப்ளேவர் கண்டுபிடிச்சு அதை சீட்டோஸ்ல ஆட் பண்ணி இப்போ மிகப்பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. அந்த ஐடியா இவருக்கு எப்படி வந்துச்சுன்னா, ஒரு வாட்டி பார்க்ல உட்காந்து இவங்க எல்லாம் சோளம் சாப்பிட்டு இருக்கும் போது அவரோட சின்ன பையன் ரொம்ப காரமா இருக்குன்னு சொல்றான். அப்ப சாப்பிடாதன்னு அவர் சொல்றாரு. இல்ல காரமா இருந்தாலும் டேஸ்டா இருக்குன்னு அவன் சொல்றான். அவருக்கு ஒரு ஐடியா வருது. மக்கள் எப்பயுமே ஸ்பைசியான ஃபுட்டை ரொம்பவே விரும்பி சாப்பிட்றாங்க. அந்த ஸ்பைசில நம்ம ஒரு புது ஃப்ளேவர் கண்டுபிடிச்சோம்னா அது நல்ல லாபம் கொடுக்கும் அப்படின்னு பிளான் பண்ணவர் அந்த ஐடியாவை தன்னோட ஒய்ஃப் கிட்ட சொல்றாங்க. அவங்க ஒய்ஃபும் சம்மதிக்க இப்ப ஃபேமிலியோட சூப்பர் மார்க்கெட் போய் அங்க இருக்க டிஃப்ரெண்டான சில்லிஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வராங்க. அதை வச்சு ஒரு புதுவிதமான சாஸ் ரெடி பண்றதுக்கு அவங்க ஒய்ஃப் ஹெல்ப் பண்றாங்க. அவங்க பையன் தான் இதுல குவாலிட்டி செக்கர். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் ஆர்டிபிஷியல் ஸ்பைசி சாஸ் ரெடி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் கெமிக்கலை நம்பிட்டு இருந்த நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு தரமான சூப்பரான ஸ்பைசி சாஸை ஹோம்மேட் இன்கிரீடியன்ஸ் வச்சு வீட்லயே ரெடி பண்ணிட்டு இருக்காரு. பல அட்டெம்ப்ட்க்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு வழியா வெற்றி கிடைச்சிருச்சு. எல்லாருக்கும் பிடிச்சமான ஸ்பைசி சாஸை இவங்க ரெடி பண்ணிட்டாங்க.